ஸ்ரீமத் பகவத்கீதை ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் 9வது அத்தியாயம். பகவான் உபதேசித்த எல்லா வித்தியைகளிலும் சிறந்தது, மறைத்து போற்றப்பட வேண்டிய ரகசியங்களில் முதன்மையானது என்பதால் இந்த அத்தியாயத்துக்கு ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம்னு பேர் வந்துச்சு. பகவான் சொன்னார், அர்ஜுனா, எதை அறிந்து கொண்டதால் துக்கத்திலிருந்து விடுபடுவாயோ, அனுபவத்தோடு கூடிய அந்த ஆழ்ந்த ஞானத்தை, குற்றம் குறை காணாத இயல்புடையதை உனக்கு நான் எடுத்து சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, துக்கத்திலிருந்து விடுபடுவாயோ எதை தெரிஞ்சுக்கிட்டா, அனுபவத்தோடு கூடிய அந்த ஆழ்ந்த ஞானத்தை, குற்றம் குறை காணாத இயல்புடைய உனக்கு நான் சொல்கிறேன். உங்ககிட்ட குறை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ உயர்ந்த மனிதன் நீ, உனக்கு நான் நல்லது சொல்லித்தரேன் அப்படி சொல்கிறார். பகவான் அந்த ஞானத்தின் சிறப்பை கூறுகிறார். இந்த ஞானம் வித்தைகளுள் அரசு, மறைத்து போற்றப்பட வேண்டியவற்றில் சிறந்தது, மிக புனிதமானது, கண்கூடாக உணர்தற்குரியது, தர்ம நெறிக்குட்பட்டது, கடைபிடிக்க எளிதானது, அழிவற்றது. இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம், அழிவே இல்லாது. நாம் படிக்கின்ற படிப்பு திரும்ப திரும்ப பயிலாவிட்டால் மறந்து போகும். மோர் ரிவிஷன் மோர் மெமரி. படித்ததை திரும்ப திரும்ப படித்தாதான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் பகவானை பற்றிய ஞானமும் விஞ்ஞானமும் அதுபோல் அழிவதில்லை, மறந்தும் போவதில்லை. ஒரு முறை கற்றுத் தேர்ந்தால் எப்போதும் நினைவில் இருக்கும். பகவானோட சரணாகதி அடைவதுங்கிறது எளிமையான வேலை. ஆனால் மனிதர்களோ அந்த எளிதான சாதனையை ஏற்காதவராக இருக்கிறார்கள். பகவான்கிட்ட சரணாகதியானது ஈஸி, அதை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய சிரத்தையின்மை தான், சிரத்தைன்னா அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். பகவான் சிரத்தை இல்லாதவர்களை இழக்கிறார், வேணான்னு சொல்கிறார். எதிரிகளை வாட்டுபவனே, மேலே கூறப்பட்ட தர்மத்தின் சிறப்பில் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் என்னை அடையாமல் மரண வடிவான சம்சார சக்கரத்தில் சுற்றி கொண்டேர்கள். அதாவது தர்மத்தோட சிறப்பில் நம்பிக்கை இல்லாத மனுஷன் தான் என்ன பண்ணான், திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கான். உருவமற்ற பரமாத்மாவான என்னால் இந்த உலகம் நிறைந்து உள்ளது. நான் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கேன். எல்லா உயிரினங்களும் என்னுடைய சங்கல்பத்தின் பலத்தினால் நிலை பெற்றுள்ளன. ஆனால் நான் அவற்றில் நிலை பெற்றிருக்கவில்லை. பகவான் மேகங்களில் ஆகாயம் உள்ளது போல் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திலும் நிறைந்திருப்பார். மேகம் அழிந்தாலும் ஆகாயம் அழியாது. மேகம் இருந்தாலும் ஆகாயம் இருக்கும், மேகம் இல்லைனாலும் ஆகாயம் இருக்க தான் செய்யும். மேகம் அழிந்தாலும் ஆகாயம் அழியாது. அதுபோல் பிரபஞ்சம் அழிந்தாலும் பகவான் அழிவதில்லை. அண்ட சராசரங்களை ஆக்கவும் காக்கவும் செய்கின்ற என் சொரூபம் உண்மையில் அவைகளிடத்து இல்லை. பகவான் எல்லாற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். ஆனால் எதையும் அவர் தனக்கு ஆதாரமாய் கொள்ளவில்லை. எங்கும் வீசுகின்ற பெருங்காற்று எவ்வாறு ஆகாயத்தில் எப்போதும் உள்ளதோ அவ்வாறே எல்லா உயிரினங்களுக்கும் என்னிடத்தில் உள்ளன என்பதை தெரிஞ்சுக்க அப்படின்னு அற்புதமாக சொல்கிறார்.